நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ராசிபுரம் காளிப்பட்டி கந்தசாமி கோவிலுக்கு முன்னோர்கள் வழியில் காணிக்கை செலுத்தும் கிராமம். தைப்பூசத்தை முன்னிட்டு காளிப்பட்டி கந்தசாமி கோவிலுக்கு தங்கள் மண்ணில் விளைந்த 200க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் மற்றும் 100 டன் தேங்காய் குலைகளை காணிக்கையாக கொடுக்க 20க்கும் மேற்பட்ட டிராக்டர்களில் ஊர்வலமாக சென்ற பக்தர்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள மல்லசமுத்திரம் பகுதி அருகேயுள்ள காளிப்பட்டியில் பிரசித்தி பெற்ற கந்தசுவாமி கோவில் உள்ளது. தாய்ப்பூச திருவிழாவை முன்னிட்டு காளிப்பட்டி கந்தசாமி கோவில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த தைப்பூச திருவிழாவிற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து காணிக்கைகளை செலுத்தி முருகன் அருள் பெற்று செல்வார்கள். இக்கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு பல்வேறு தரப்பினர் தங்கள் மண்ணில் விளைந்த பொருட்களை காணிக்கையாக வழங்குவது வழக்கம். இந்த நிலையில் மாமுண்டி பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் முருக பக்தர்கள் காளிப்பட்டி முருகன் கோவிலுக்கு காணிக்கை செலுத்துவதற்காக கொல்லிமலைகளில் உள்ள விவசாயிகளிடம் வாழை மரங்கள், தேங்காய் உள்ளிட்டவைகளை காணிக்கையாக பெற்ற 200க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் மற்றும் 100 டன் தேங்காய் உள்ளிட்டவைகளை கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து காணிக்கையாக காளிப்பட்டி கந்தசாமிக்கு வழங்கி வருவதாக தெரிவித்தனர். மேலும் ராசிபுரம் நகர் பகுதியில் 20ற்கும் மேற்பட்ட வாகனங்கள் அணிவகுத்து பக்தர்கள் மேளதாளம் முழங்க பக்தி பரவசத்துடன் ஊர்வலமாக சென்றனர். கடந்த காலங்களில் முன்னோர்கள் 200க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளில் கொண்டு செல்லப்பட்ட காணிக்கைகள் தற்போது டிராக்டர் வாகனங்களில் கொண்டு செல்லப்படுவதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் ஸ்ரீனிவாசன்.